ஹாய் காய்ஸ், மண்சட்டியில் வந்து சிக்கன் வந்து கிரேவி செய்ய போகிறோம். ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். ஸோ திக்கா மசாலா சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. காஷ்மீரி மிளகாய் பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 1 டீஸ்பூனுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. கல் உப்பு வந்து இப்போ கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு. இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவை. இப்போ நம்ம சிக்கன் அப்படியே நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் மேக்னேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ சூப்பராக வந்து நம்ம இதை ரெடி பண்ண போகிறோங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்பவுமே சிக்கன் வந்து ஒரே டைப் ஆஃபில் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து செஞ்சு பாருங்கள். இதில் வந்து கோகனட் வந்து சேர்க்கணும். கொஞ்சமாக கோகனட் சேர்த்து அவ்வளோ சூப்பராக கிரேவி செய்ய போகிறோம். அருமையாக இருக்கும். ஸோ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா ½ அன் ஹவர் கழிச்சு பார்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி சட்டி ஹீட் ஆகிடுச்சுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா. நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த டைம்ல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ரொம்ப அள்ளிப்பும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில பொரியணும். ரோஸ்ட் ஆகுது பாருங்க, சலசலன்னு. ஸோ இந்த டைமில் நல்லா அந்த கருவேப்பிலையோடைய சலசலப்பு அழகானதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாங்க. அந்த கருவேப்பிலை வந்து அவ்வளோ சூப்பராக அந்த ஆயிலில் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு இல்லை அந்த தக்காளி வதங்கணும். வதங்கிறது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மேக்னேட் பண்ணும்போது சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, மேக்னேட் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனுக்கு மசாலா நம்ம அரைச்சிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க. குழஞ்ச அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. தலை இருக்குது எண்ணெயோடு சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் நம்ம சேர்க்க வேண்டாம். பார்த்திங்கன்னா தண்ணி வரும் ஆரம்பிக்கும். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் சிக்கன்லேயே. அதுவும் இல்லாமல் நம்ம தக்காளியெலாம் வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் தேங்காவும் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் மட்டும் நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன்னா சிக்கனுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் சேர்த்துட்டு கோகனட் வந்து ட்ரை பண்ண போகிறேங்க. ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து கோகனட் எடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த சைடில் வச்சுருக்கேன். அடுப்பில் நல்லா ட்ரை ஆகணும். இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம முந்திரி பாதாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நல்லா அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கோகனட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து சேர்த்துக்கலாம். தனியா விதை, இது வந்து பார்த்தீங்கன்னா தனியா. கொரியாண்டர் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்துட்டு நான் ஊசி மிளகாய் எடுத்துருக்கேன். அதாவது நல்லா கொஞ்சம் பைசஸ் இருக்கும். ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஓன் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா சாட்டேஜ் பண்ணிக்கலாம். சாட்டேஜ் ஆகட்டும் பார்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்லாம் பண்ண முடியாதுங்க. இந்த மசாலா இப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நல்லா ஒரு கிராமத்து ஸ்டைல் நம்ம வந்து சட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்ததுனால நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து அரைச்சி சேர்க்குறேன். ஸோ ஏலக்காய் கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் ஃப்ளவருக்காக. பட் ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5-6 பீஸ் எடுத்துருக்கேன் ஏலக்காய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில். அவ்வளோதாங்க. இந்த கோகனட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல் நல்லா கொஞ்சம் உதிரியாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கிறோம். இது நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக கூட வந்து அரைச்சிக்குங்க. ஸோ இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. நம்ம இந்த மசாலா வந்து ரோஸ்ட் பண்ணதை இப்போ இங்கே சிக்கன் வந்து பாருங்கள் நல்லா ஒரு கிராமத்து ஸ்டைலுக்காக தான் நான் இது போல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன்.
ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் இது அப்படியே திக்னஸாக ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு மசாலா. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போகிறோங்க. இந்த ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆயிலும் நல்லா மெதுக்க மேலே வந்திருக்கும். ஸோ இப்போ நல்லா இது வந்து ஹீட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஸ் ஆகட்டும், பார்த்துக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்குது, ரொம்ப ஹீட்டு ரிலீஸ் ஆகலை. இந்த ஆயிலெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. சூப்பராக அந்த எண்ணெய்லாம் மெதுக்கும் செம்மையாக இருக்குங்க. இந்த மட்டன்னு எப்படி இருக்குமோ சாப்பிட்றதுக்கு அதை போல் அந்த சிக்கனில் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த போல் மசாலா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டுங்க. அல்டிமேட். ஸோ நீங்களும் இதே போல் வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.